ரிகரிகா ரிகரிகா கரிகா ரிகா கரிகா மகரிகா கரிபா மகரிகா பப பப மகாக நிரி நிரி மகரிகா கரிகா கரி தரி 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 கரி தரி தரி கரி தரி 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 பப பப தரி 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 பப பப தரி 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 அதனி தரி 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 பப பப கரி தரி மம கரி தரி கரி தரி தரி நிரி தரி தரி நிரி தரி பப பப தரி 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 பதனி கரி தரி தரி மம பப பப தரி 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 பதம் மப்ப தரி பப பப கரி தரி தரி பப பப தரி தித்தி சத்தம் தரி பப பப மகர மகர சதக மத்தம் நித்தி கரி தரி நிரி பப கரி தரி 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 பத நித்தி தங்கி மத்த மம பனி பப கரி தரி கரி தரி தரி நித்த நித்த தரி பப சன்னித்த பத்தனி பப பப நித்த பம்ம நித பப பப தரி 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 இதனி பப கனி பப பப பத பப கம கம பப பவனித பதஜனி தனிரித இததி கரி கரி தரி இதனி பப தனி பப மதி இதனி பப தனி பப இத பப கதா தனி பப இத பப பப மகதியா நடனமாடின கட்டயன கனகத நடனமாடின கட்டயன கனகத ஆனந்த நடனம் ஆடினார். பேஷ் பேஷ் பேஷ். என்ன பார்ட்னர், எப்படி ஜோடி பொருத்தம்? ரொம்ப திவ்யமான பொருத்தம். நீர் நானும் சேர்ந்த மாதிரி. நாங்க வெளியூருக்கு போயிருந்தோம், ஒரு மரண கேசம் வந்தோமா. அப்படியா? நாங்க கல்யாணத்துல இல்லாம இருந்தது பெரிய குறையா இருந்திருக்குமே. நீங்க ஒண்ணும் இந்த கூட்டத்துல யாரு வந்தா யாரு போனாலும் யார்ட்டா கவனிச்சா நம்ம ஊர் ஜட்ஜிகளே உட்கார இடம்ல திண்டாடிட்டு இருந்தாங்க. இருந்திருக்கலாம். நாங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆச்சே. பாருங்க, மிஸ்டர் லோகநாதன் ஒரு முசுடு. ஏங்கானு கல்யாணத்துக்கு வரலன்னு மட்ட ரகமா பேசிடுவார். இருக்காளா? நமஸ்காரம். அந்த கையும் காலம் என்ன பாடுபடுது பாரு. பேசாம 2 பேரையும் பேக் பண்ணி நம்ம எஸ்டேட் பேங்க்ல அனுப்பிச்சு. அது நல்ல யோசனை தான். லரலி 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 என்னாது இதே நல்வானமுதே நம் காதலிலே வெற்றி மாலைகள் சூடியதாலே தன்னை மறந்தோம் தன்னில் பறந்தோம் இந்நாளின் உதாசிய வாழ்வினோர் திருநாளே தொட்டு விளையாடும் சிட்டுகளைப் போலே வட்டமிடுவோம் அன்பே. முடிவான இன்பம் தொடராது துன்பம் நிலையான சொந்தம் எங்கும் நீங்காத பந்தம். உன் தாமரை கண்ணங்கள் சிவப்பதிலே செந்தே நிறைக்கு நம் என் நினைப்பினிலே உன் கேள்விக்குள் என் ஜீவனை அள்ளும் தனியாக வந்தும் எங்கே தடை ஏனம்மா.
போது பழகாத பேரை என்னை தடுக்காத நானும் தாதா பாப்பா மாமா நீனிரதா பாப்பா சாசசானி தாதா தாதனரி பாப்பா உல்லாசத்தில் தன்னுள்ளம் இறந்திடுமோ சொல்லாவிடுங்க நாவல் குறைந்திடுமோ என் மீதென்ன பாவம் கண்ணால் என்னை பாரும் இன்றோடு எந்தன் சொந்தம் கொள்ளை போகுமோ என்னாருயிரே நல்வானமுதே நம் காதலிலே வெற்றி மாலைகள் சூழியதாலே கண்ணை மறந்தோம் விண்ணில் பறந்தோம் இந்நாள் இனிதாகிய வாழ்வினிலோ திருநாளே தொட்டு விளையாடும் சிட்டுகளை போலே வட்டமிடுவோம் அன்னை என்னையா பதற விஷயத்தை சொல்லியா? நான் என்ன செய்ய சொல்றது? உங்க மகனும் மருமகளும் போயிட்டாங்களே, 2 பேரும் போகலையா? உங்க மகன் மட்டும் தான் போயிட்டான். என்னையா 2 பேரையும் நான் தானே அனுப்பிச்சு வச்சேன். ஏயா உனக்கு விஷயம் தெரிஞ்சுதான் பைத்தியம் முடிச்சு போய் உளறீரா? அவங்க போன காரு விபத்துக்குள்ள ஆயிடுச்சு தெரியுமா? ஆமாம்மா, அவங்க போன காரு மலையடி வாரத்துல உருண்டு அந்த பொண்ணு பொழைச்சுக்கிட்டா. உங்க அண்ணன் அந்த இடத்துல இறந்து போயிட்டாமா. பெண் உயிருக்கே ஆபத்து ஏற்படலாம். பி கேர்ஃபுல். தேங்க்யூ டாக்டர். எவ்வளவு நாள்தான் இப்படி கட்டுத்திட்டத்தோடு வச்சிருக்க முடியும்? எத்தனை நாளைக்கு தான் வேண்டியவங்க எல்லாம் வீட்டுக்குள்ள வராதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க முடியும்? என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் இந்த கொடுமையை அன்னத்துக்கிட்டே சொல்லிதானே தீரணும். நானா வேண்டாங்க, தைரியம் இருக்கிறவங்க போய் சொல்லுங்க. நல்லா இருக்கு. இந்த விஷயத்தை உங்களை தவிர அவகிட்ட வேற யார் சொல்ல முடியும்? நானா நானா அந்த குழந்தை முகத்தை பார்த்து இந்த கொடுமையை நானா சொல்றது? என்னால முடியாது. அந்த துணிச்சல் நினைக்கல. யாராவது போய் சொல்லுங்க. என்னங்க நீங்களாவது என்னம்மா நீங்க அவளை நேரா பாக்குறதுக்கே என் உயிரை துடிக்குது. இந்த செய்தியை சொல்ற வரைக்கும் இந்த உடம்புல உயிர் இருக்கும்னு நீங்க நம்புறீங்களா? அப்பா அண்ணா கண்ணு முடிச்சுட்டாப்பா. ஆமாப்பா
அப்பா முடிச்சிட்டாளா? என்கிட்ட பேசுறாப்பா. உங்க அண்ணனை பத்தி ஏதாவது கேட்டாளா? இல்ல இல்ல, ஏதாவது கேட்டுவாளோன்னு பயந்துட்டு தான் நான் இங்க ஓடியாந்துட்டேன். அப்பா, அவளை இங்க வந்துருவா போல இருக்கு. அதுக்கு முன்னால நீங்களே அவளை பார்த்து அண்ணன் சமாச்சாரத்தை சொல்லிடுங்கப்பா. ஐயோ, நான் என்னம்மா பாவம் செஞ்சேன்? எல்லாருமா சேர்ந்து எனக்கு இந்த தண்டனை கொடுக்குறீங்க. அப்பா, அவ மனசு உங்களுக்கு நல்லா தெரியும். எப்படி எடுத்து சொன்னா நாம எதிர்பார்க்கிற அதிர்ச்சியும் ஆபத்தும் ஏற்படாம இருக்குமோ அந்த அளவுக்கு நீங்க பக்குவமா எடுத்து சொல்லுவீங்க. அப்பா, நாங்க ஏதாவது உளறிட்டோம்னா அண்ணனை இழந்ததோடு அன்னத்தையும் இழந்துட்டு நான் அனாதையா நிக்கணுமா? உங்களுக்கு இஷ்டமா அப்பா? முடியாதம்மா, என்னால முடியவே முடியாது. இல்லப்பா, நீங்க தான் அவளுக்கு சொல்லணும். ஆமாங்க, இது இனிமே மறைச்சு வச்சிருது நல்லா இல்லைங்க. உங்களை தவிர அவகிட்ட வேற யாரும் சொல்லக்கூடாதுங்க. சரி சரி, நானே சொல்றேன். நானே செய்து வச்சிருவேன், அனுபவிக்கிறேன். யார் உங்ககிட்ட சொன்னது? விபத்து நடந்த அன்னைக்கே எனக்கு தெரியும். வெள்ளப்புடவை கட்ட சொன்னது யார்? இது ஒருத்தர் சொல்லணுமா? இது உலகத்துக்கு நான் விதவிதான். அண்ணன், நீ கண்ணி பொண்ணுதாம்மா, நீ கண்ணி பொண்ணுதான். என்ன பொறுத்தவரை நீ கண்ணி பொண்ணுதாம்மா. இனி நீ எப்படி எப்படி இருக்கணும்ங்கிறது முடிவு செய்ய வேண்டியவன் நான். ஆமா ஆமா, நீ கண்ணி பொண்ணுதான். ஐயோ, நீங்க செய்யறது முறையில்லை. இந்த உலகம் வீண் பழி சொல்லும். பழி சொல்லுமா? பழி சொல்லுமா? புருஷன் நேர கூட மெரிக்காத இந்த பொண்ணை பத்தியா பழி சொல்லும்? சொல்லும், சொல்லுமே. சொல்ல வச்சது எது? என் பிள்ளைய கொண்டு போற சாவு, என் பிள்ளைய கொண்டு போற சாவு சாவு. அவ்வளவு துணிச்சலா உனக்கு? என் பையன் சும்மா தல தளம் இருந்தா அந்த பொண்ணு ஆசைப்பட்டா ஏன் சாவ? அவளுக்கு போட்டியா நீயும் ஆசைப்பட்டியா? ஆண்டு அனுபவிச்சு கேட்ட பையன் நான் கிடக்குறேங்க. என்ன விட்டு விட்டு பாவம் அறியாத பையன் அவனுக்கு சரி கொண்டு கொண்டு போக வேண்டியதானே? எல்லாரும் ஒரு நாள் போக வேண்டியதானே? ஓ, ஆனா அது ஒரு நியாயம் வேண்டாம். சின்ன குழந்தை என்னதான் அனுபவிச்சானுங்க அவங்க. அந்த அறியாத பொண்ணு முகத்தை பார்த்தா அவர் கொஞ்ச நாள் விட்டு போக கூடாது. அந்த அறிவு உனக்கு ஏது சாவ? உனக்கு ஏதுங்கிற? சரி சரி, வா. பெரிய மண்ணாடி மண்ணெல்லாம் கொண்டு போயிருக்கா நீ? என்கிட்ட ஒரு நாள் வந்துதானே ஆகணும், வந்துதானே ஆகணும். அன்னைக்கு பாத்துற உன் சக்தி என்ன என் சக்தி அன்னைக்கு பாத்துறேன். நீ வா ராஜா, நீ வா. எங்க போட போற? எங்க போட போற? நீ வா வா. என்னங்க இது? யாரோட பேசுறீங்க? வேற யாரு கூட பேசுறேன்? சாவு கூட தான் பேசுறேன். உங்களுக்கு இந்த பெண்ணாத்துல இன்னும் போகலையா? எப்படி போகும், எப்படி போகும்? சரி சரி, சாப்பிட்டு 4 நாள் ஆகுது. உட்காருங்க, முதல்ல சாப்பிடுங்க. ஆமா, சாப்பிடுங்க. ஆமா, போடு, இருக்கிறதெல்லாம் போடு, சாப்பாடு போடு. எனக்கு பலம் தேவை. போ பலம் எதுக்கு தெரியுமா? சண்டை போடு, நான் சாவு கூட சண்டை போடணும். போடு. பாட்டு பாடவா எடுத்தேன்
ஏலேலோ அது பாதியிலே நின்னு போச்சே ஏலேலோ பாட்டு பாடவா எடுத்தேன் ஏலேலோ அது பாதியிலே நின்னு போச்சே ஏலேலோ பேச ஒரு கிளி எடுத்தேன் ஏலேலோ பேச ஒரு கிளி எடுத்தேன் ஏலேலோ அது பேசும் முன்னே பறந்து போச்சே ஏலேலோ பள்ளியறை காணலையே பாலெடுத்து கொடுக்கலையே துள்ளி வந்து பார்க்கலையே தொட்டு விளையாடலையே வக்கணையா சோறாக்கி ஏலேலோ நான் வட்டிலே போடலையே ஏலேலோ வக்கணையா சோறாக்கி ஏலேலோ நான் வட்டிலே போடலையே ஏலேலோ வாயினிக்க புன்னலியே ஏலேலோ வாயினிக்க புன்னலியே ஏலேலோ நான் மனம் குளிர பார்க்கலையே ஏலேலோ மாண்டது போல் தோணலையே நான் மனசார நினைக்கலையே வழி அனுப்பி வைத்த சந்தை விழி மூடி தூங்கலையே பூமாலை வாடலையே ஏலேலோ போட்ட பந்தல் பிரிக்கலையே ஏலேலோ பூமாலை வாடலையே ஏலேலோ போட்ட பந்தல் பிரிக்கலையே ஏலேலோ மாவிலையும் தோரணமும் ஏலேலோ மாவிலையும் தோரணமும் ஏலேலோ நீ மறைந்ததாக சொல்லலையே ஏலேலோ பாட்டு பாடவா எடுத்தே ஏலேலோ அது பாதியிலே நின்னு போச்சேலோ ஏம்மா அழுகிற? அழுகிறதுக்கும் கண்ணுல என்னம்மா கண்ணீர் இருக்கு? மகன் எவ்வளவோ முயற்சிக்கிறது. அங்க பச்சை கிளையாட்டமா பறந்து திரிய வேண்டிய வயசில் நெருப்புல விழுந்த வட்ட போல சுரண்டு கிடக்கிறாளே. அதுக்கு இப்ப நம்ம செய்யறது? இனிமே அழுது என்ன பிரயோஜனம்? இந்த சின்ன வயசுல அந்த பொண்ணுக்கு கல்யாணம் செய்திருக்க கூடாது. செய்தாச்சு, ஏதோ நடந்து போச்சு. இப்ப அதை நினைச்சு நீ அழுது, அந்த பொண்ணு அதை பார்த்து உட்காந்து அழுது போகுது. ஆமா,
சிவகாமி என்னங்க? சிவகாமி வீடெல்லாம் தேடி பார்த்து எங்க அண்ணத்தை காணோம். அவங்க அம்மா வீட்டுக்கு நான் தான் அவளை அனுப்பி வச்சேன். ஏன் இங்கேயே இருந்தா இதையெல்லாம் பார்த்து பழைய நினைவுகள் வந்து மனசுக்குள்ளேயே புழுங்கிட்டு இருப்பாளேன்னு நான் தான் அனுப்பி வச்சேன். என்ன மூடு உனக்கு? பாவா இங்க இருந்தாலாவது கண்மணி இருக்கா, நான் இருக்கேன், என் கூட எல்லாம் பேசிட்டு கலகலப்பா இருந்திருப்பா. அங்க அனுப்பிச்சு வச்சிய அங்க அழுதே உட்காந்து யாரு யாருன்னு சொல்றது அவளுக்கு. ஆமா என்ன கேட்காம ஏன் செய்யற நீ? போ காய்டு சொல்லு, நம்ம கூட்டு வரேன். இருங்க இருங்க, நானே போய் கூட்டிட்டு வரேன். போல இருந்தாங்க அந்த குழந்தை மனசுக்கு எப்படி நிம்மதி ஏற்பட்டது நான் துடியா துடிச்சிட்டு இருக்கேன். இவங்க நல்லா சர்வசாதாரணமா சொல்றான் அனுப்பி வச்சாலும். ஏன் உன் பொண்ணு இருந்தா அனுப்பிப்பியா இல்ல கேட்க சொல்ல? எல்லாம் தலைக்கு தலை நாட்டாம இப்போ கேட்போம் செய்வோம் ஒண்ணும் கிடையாது. உன்னை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். வாமா வா உட்கார் உட்கார்மா. பரவாயில்ல மாமா. சும்மா உட்கார்மா உட்கார். இத பாருமா, உங்க அத்தை தான் என்னமோ சொன்னான்னா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போக கூடாது. போடும் போட்டும் போடும், உங்க அத்தை தானே சொன்னா. சாப்பிட்டியாமா? சாப்பிட்டேன் மாமா. இப்ப பாருமா, டெல்லியில ஒரு இன்டர்நேஷனல் எக்ஸிபிஷன் நடக்கிறான். வாயம் போய் பார்த்து வருவோம். கண்மணி நீ நானும் 3 பேரும் போய் பார்த்து வருவோம். வேண்டாம் மாமா. சரி வேண்டாம். ஃபாரின் டூர் போவோமா? ஜப்பான், ரஷ்யா, வெளிநாடெல்லாம் போய் பார்த்து வருவோம். கண்மணி கூட ரொம்ப ஆசைப்படுறான். இப்ப என்னத்துக்கு மாமா? கொஞ்ச நாள் பொறுத்து போகலாம். இத பாருமா, இப்பதான் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. 2 மாசம் போனா கோர்ட் விவகாரம், இன்கம் டாக்ஸ் எல்லாம் தொந்தரவு இருக்கும். அதனால சொன்னேன். சரி சரி வேண்டாம் வேண்டாம். வேண்டான்னு சொல்லலையே மாமா. நான் ஒண்ணு நினைச்சு வந்தேன், அது நடந்துடுச்சன்னா எல்லாரும் போயிட்டு வரலாம். அப்படியா? என்ன நினைச்சு வந்து சொல்லு, செய்யணும் இல்லையாப்பா? அது ஒரு பெரிய காரியம் மாமா. ஐயோ உங்க மாமா பெரிய மனுஷன் தெரியாது, பெரிய பணக்காரன் தெரியாது. என்ன பணம் தேவைப்படும் சொல்லு. அதுக்கு பணம் தேவையில்லை மாமா. என்ன நீங்க சரின்னு சொல்லிட்டீங்கன்னா என் வாழ்க்கை பூராவும் நிம்மதி கிடைக்கும். அடடா, ஏமா என்ன இப்படி சோதிக்கிற? விஷயத்த சொல்லம்மா. எங்க அண்ணனுக்கும் அண்ணனுக்கும் கண்மணிக்கும் கண்மணிக்கும் கல்யாணம் நடத்தி வைக்கணும். ஐயோ, இந்த விஷயத்த சொல்லவாமா இவ்வளவு கஷ்டப்பட்ட? விஷயம் முடிஞ்சு போச்சு, கல்யாணம் நடந்துச்சுமா. போ. அப்போ ஏன் மாமா இந்த விஷயத்தை எங்க அம்மா கிட்ட? கல்யாணமே நடந்தா சொல்லுமா. போ. சரி மாமா. பைத்தியக்காரி பொண்ணு. என்னங்க என்னங்க அவன் என்ன சொன்னாங்க? காலைல வாங்கிக்கிட்டு தான் பதில் சொன்னீங்களா? எனக்கு என்ன காது செவிட? என்னடி திடீர்னு என்ன பைத்தியக்காரனாக்குற? அவங்க அண்ணனுக்கும் கண்மணிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு கேட்டா நீங்களே சம்மதிச்சிட்டீங்க. சம்மதமா? என்ன பொறுத்தவரையிலும் கல்யாணம் நடந்ததாகவே முடிவு பண்ணிட்டேன். இப்படி திடீர் முடிவு பண்ணி தானே இந்த தீரா துயரத்துக்கு ஆளாய் நிக்கிறோம். என்னடி திடீர் முடிவு? கண்மணிக்கு பிரியம் இருக்கான்னு ஒரு வார்த்தை கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டாமா? பிரியமா? ஓடி. ஆமா பிரியமா, பிரியம். ஒருத்தர் மேல ஒருத்தர் உயிரே வச்சிருக்காங்க தெரிஞ்சுட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சா என்ன ஆச்சு? ஏன் சும்மா நிக்கிற? என்னப்பா இது? இந்த நேரத்துல கூட நீங்க 2 பேரும் இப்படி சண்டை போட்டுக்கணும்? ஒண்ணும் இல்லம்மா, சாதாரண விஷயத்த சொன்னேன். அது என்னமோ லப லபன்னு கத்துது. என்ன மாதிரி விஷயம்? அவரையே கேளு. என்னப்பா நீங்களாவது கொஞ்சம் தயவு செய்து சொல்லுங்க. ஒண்ணும் இல்லம்மா, நம்ம அண்ணத்தோட அண்ணனுக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அண்ணன் கேட்டா சரின்னு ஒத்துக்கிட்ட. அதுக்கு என்னமோ பிரமாதமா பேசிட்டு இருக்கா. என்ன நிஜமாவா? சத்தியமா. ஏன்பா அண்ணன் இறந்ததனால ஏற்பட்ட மூல குழப்பம் இன்னும் உங்களுக்கு தெளிவடையலையா? தெளிஞ்சு போச்சம்மா, நல்லா தெளிஞ்சு போச்சு. தெளிஞ்சதுக்கு பிறகுதான் இனி இந்த உலகத்துல நான் சாதிக்க வேண்டியது என்ன இருக்குன்னு யோசனை பண்ணி பார்த்தேன். அரியா பருவத்தில் விதவையா போய் நிக்கிறாளே அண்ணன், அவன் மனசுல நிம்மதி ஏற்படுத்துறது ஒண்ணுதான் என் வாழ்க்கையில கடமைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் அவன் கேட்டதுக்கு உடனே சம்மதிச்சேன். இதுல என் சம்மதத்துக்கு இடமே இல்லையாப்பா? யாருடைய சம்மதத்தை பத்தியும் நான் கவலைப்பட தயாரா இல்லை. அண்ணத்தின் நிம்மதிதான் எனக்கு பெருசு. அப்பா அந்த ஆளை கண்டாவே எனக்கு பிடிக்கலப்பா. ஏம்மா, அவன் நொண்டியா, குருடனா, இல்ல கிழவனா? அவர் மன்மதனாவே இருக்கலாம், என் மனசுல இடம் கொடுக்க வேண்டாமா? மனசா? இனி நமக்குன்னு ஒரு மனசை வச்சிட்டு இருக்கீங்களா? முடிவா சொல்றேன் கேளுங்க. நமக்குன்னு ஒரு மனசை வச்சுக்காதுங்க, நமக்குன்னு ஒரு ஆசை வச்சுக்காதுங்க. அண்ணத்தின் மனசுதான் நம்ம மனசு, அவன் நிம்மதிதான் நம்ம நிம்மதி. தெரிஞ்சுதா? புரிஞ்சுதா? போங்க, போயிடுங்க. என்ன நினைச்சிட்டு என்ன வற்புறுத்துறீங்க? கல்யாணம் பேசி முடிக்கிற ஆளை பாருங்க. ஆளை என்னமோ இந்த வாண்டு போய் ஏதோ பேசிட்டு வந்துருச்சான். அதை கேட்டுட்டு நீ இப்படி கிடந்த ஆடுறையே. இப்ப கல்யாணமும் சாவோனுக்கு அவ்வளவு சாதாரணமா போச்சு இல்லையா? அடே அடே, நல்லது பேசிக்கிட்டு இருக்கும் போது பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் ஏன்டா பேசிக்கிட்டு இருக்க? என்னம்மா பொம்மை கல்யாணத்துக்கு கூட பொருத்தம் பாக்குறாங்க. அதை விட கேவலமா நினைச்சுக்கிட்டு பொம்பளைங்களா சேர்ந்து எனக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிருங்க போல தெரியுது. ஏண்டா உனக்கும் கண்மணிக்கும் எந்த வகையிலடா பொருத்தம் இல்ல? ஏன் அவ அழகா இல்லையா? அழகாத்தான், மூக்கு முடியும் லட்சணமா சுத்தமா இருக்கு.
என்னவா? அப்ப பணக்காரி, நான் ஏழை. அடிப்படையில பேதம் இருக்கு பாத்தியா? எப்படிடா? ஆனா சாப்பாடு, நகை, துணி, மணி எல்லாத்தையும் விடு. நம்ம வீட்டுக்கு வரும்போதெல்லாம் விதவிதமா செருப்புகள் போட்டு வரானே, அந்த செருப்பு வாங்கி தர யோகிதை எனக்கு உண்டா? ஆனா உடச்சு பேசுறேன், வருமானம் உண்டா? ஆமா, எல்லாத்தையும் நீதான் வாங்கி கொடுக்க போற. என்னம்மா அது? நம்ம 2 பேருக்குமே கருத்து வேற்றுமை உணவுதம்மா. எப்படிடா? என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இல்ல, என்ன பத்தி என்ன நினைச்சுக்கிட்டேன்னு நான் கேட்கிறேன். சில பையனுக்கு மாதிரி பணக்கார வீட்டுல சம்பந்தம் பண்ணிக்கிட்டு மாமனார் வீடே கெஜின்னு போய் எவடா சோறு போடுவான்னு சமயக்கிட்ட எட்டி எட்டி பாக்கலாம்னு நினைச்சிட்டியா? அப்பா என்னடா? அப்பதான் அந்த பொண்ணுதான் இவர்வால ஒரு திமுக பாப்பானை பாத்திருக்கேன். நான் அடிக்கடி கவனிச்சிருக்கேன். அப்பெல்லாம் என் ஈரத்தில் நடுங்க. என்னடா பார்வை? பணப்பார்வை, அகம்பாவ பார்வை, திமிர் அப்படியே தெரியுமே அந்த பார்வையில. அண்ணா, நீ கல்யாணம் செய்தி காட்டி போனாலும் பரவாயில்லை. எதிரில் கண்மணியை கேவலமா பேசாது. 2 நாள் அவகிட்ட பழகி பாருங்க. அவ அன்பு உள்ளத்துக்கு நீ அடிமை ஆயிடுவே. அடிமைதான். நான் மட்டுமல்ல, நம்ம குடும்பமே அங்க அடிமைதான். அவளை கல்யாணம் பண்ணிட்டு நாம குடும்பத்தோட போய் சோறுன்னு வீட்டு வாசல்ல சரணாகதி அடைய வேண்டியதானே? அண்ணா, அவ எப்படியோ இருந்துட்டு போகட்டும். எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டு நிக்கிறேடி. என் நிம்மதிக்காக நீ அவளை கல்யாணம் செய்துக்க கூடாதா? நீ நிம்மதியா இருக்க வேணான்னு யார் சொன்னது? அதே நான் வேணான்னு சொன்னேன். ஆனா இந்த ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் பாரு, நீ ஒரு வருஷம் ஒரு ஆளு இன்னொரு வார்த்தை அவகிட்ட பேசுறேன், அப்புறம் நான் என்ன செய்வேன்னு தெரியாது. போடாங்க. ஏன் போ சொல்ற. வேண்டாம், அங்கேயே சொல்லு. இப்படியே ஓட போறியா இல்லையா? சரிம்மா. ஏண்டா, அவ கேட்ட கேள்விக்கு பாறாங்கல்லும் பனி போல உருகிடுமே. ஏண்டாடே, கூட பிறந்த பாசமும் மனசுல கொஞ்சமாவது இருக்காடா? அம்மா, எங்கிட்ட அந்த கேள்வியை கேட்கறீங்க? இந்த சின்ன வயசுல அந்த பொண்ணு இருக்கிற நிலைமையை பார்த்து என்னால சும்மா இருங்கம்மா. இது சொல்லி பிரயோஜனம் இல்லடா, அத நடத்தையில காட்டணும். எப்படிமா? எப்படி? ஒவ்வொருத்தன் அக்கா தங்கச்சிக்கு வாழ்க்கையை அழிச்சுட்டு நிக்கிறான். கிடைக்க முடியாத தங்கச்சிலேயே உனக்கு கட்டி வைக்கணும்னு துடிக்கிற அந்த சின்ன பொண்ணு கிட்ட போய் சீரிட்டு நிக்கிறியே. கரெக்டுமா, கரெக்ட். அது சின்ன பொண்ணுதான். அந்த பொண்ணுக்கு இவ்வளவு பெரிய சூதுவாதெல்லாம் தெரியாது. நீ ஆரம்பத்திலேயே அந்த பொண்ணை மருமகளாக்கணும்னு அண்டர் கிரவுண்ட வேலை செஞ்சு எனக்கு தெரியாது. அப்பவே நான் கெஞ்சினேன்மா, பெருமூச்சு விடாத, பெருமூச்செல்லாம் உடனே கெஞ்சினேன். இப்ப நீ உடைச்சிருந்தா விஷயம் எல்லாம் தெரிய இருக்கும், நான் உஷாராயிருப்பேன். இப்ப கொண்டாந்து எக்கச்சக்கமா சிக்க வச்சுட்டியா பண்ணி. சாதாரணமான ஆளா நீ? நீ அம்மா இல்ல. இந்தடா, இது அவ செஞ்சாலோ நான் செஞ்சேனோ, இந்த கல்யாணம் நடக்கிறதுனால உன் தங்கச்சிக்கு நிம்மதி. அப்ப நிம்மதிக்காக என் வாழ்க்கை அப்புறம் நலமாக்கிறதா? அப்படி ஒரு காலம் ஆகாது. ஆயிடுச்சுன்னு வையே, அனுபவிச்சுதான்டா தீரணும். அப்படி ஒரு விஷயம். ஐ அம் ரெடி. லேட் பண்ணாத, கல்யாணத்துக்கு போய் ஏற்பாடு பண்ணு. ஆகுறது சீக்கிரமாகட்டும், விடு.